World's biggest astrology community in Tamil. Online Astro TV, வாழ்வின் வெளிச்சம். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். அடுத்ததாக நம்முடைய 59வது கருத்தரங்கில் அஸ்வினி ஜோதிட தாந்திரிக பரிகார நிலையத்தோட நிறுவனர் திரு நந்தகுமார் அவர்கள் ஜென்ம நட்சத்திரத்தின் தோஷமும் அதை நிவர்த்தி செய்யும் பரிகாரமும் என்ற தலைமையில் பேசியிருக்கிறார். பொதுவாக நம்ம வகுப்பில் கூட அடிக்கடி சொல்வோம், ஜென்ம நட்சத்திரம் அப்படிங்கிறது ஒரு தோஷத்தை கொடுக்கக்கூடியது, மனக்குழப்பத்தை கொடுக்கக்கூடியது, டென்ஷனை கொடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறோம். அதனுடைய இதுவரை வெளிவராத ரகசியத்தை இன்றைக்கி அவர் உடைக்கியிருக்கிறார். ஜென்ம நட்சத்திரம் எப்படிப்பட்ட தோஷத்தை கொடுக்கும், அதுக்கு பரிகாரம் என்ன அப்படிங்கிற ஒரு அருமையான தலைப்பு. நந்தகுமார் ஐயா அவர்களை சொற்பொழிவாற்ற வருமாறு அன்புடன் அழைக்கின்றேன். திருநீலகண்டம். அனைவருக்கும் வணக்கம். நமது ஜோதிட பிரபஞ்ச குழுவின் 59வது மாதாந்திர ஜோதிட கருத்தரங்களுக்கு வருகை தந்த உங்கள் அனைவருக்கும் வணக்கங்களும் வாழ்த்துக்களும். இந்த மாதம் எனக்கு கொடுத்த தலைப்பு என்னென்னு பார்த்திங்கன்னா, ஜென்ம நட்சத்திர தோஷ பரிகாரம். பொதுவாக நம்ம பிறந்த நட்சத்திரம் ஜென்ம நட்சத்திரம்னு சொல்லுவோம். இந்த எல்லாருமே ஏதோ ஒரு நட்சத்திரத்தில் தான் பிறந்திருப்போம். நட்சத்திரங்கள்ங்கிறது 27 நட்சத்திரம்னாலும் எல்லாமே நட்சத்திர மண்டலங்கள் தான். ஒரு நட்சத்திரம் தனியாக இல்லை, எல்லாமே ஒரு கொத்தாக இருக்கக்கூடிய ஒரு நட்சத்திர மண்டலங்களை சேர்ந்தது தான். அப்போ இந்த நட்சத்திரங்களை பற்றி எவ்வளோ இம்பார்ட்டண்ட்னா, நட்சத்திரங்கள் அப்படியே ஸ்திரமாக இருக்கக்கூடியது, கிரகங்கள்லாம் அதில் வந்து போயிட்டுருக்கிறது இல்லையா, சஞ்சாரம் பண்ணக்கூடிய அந்த மண்டலத்துக்குள்ளே போகும்போது அந்த நட்சத்திரத்தில் இருக்கிறதா நம்ம ஒவ்வொரு கிரகத்தையும் நம்ம பார்க்குறோம். ஸோ அதனால தான் சாரம் பார்க்குறதெல்லாம் இருக்கும். இப்போ நட்சத்திரம் அப்படிங்கும்போது பஞ்சாங்கத்தில் ஒரு அங்கமாக இருந்தாலும் நட்சத்திரங்கள் தான் பேஸ். நட்சத்திரத்தை வச்சு தான் அதுக்கப்புறம் எல்லாமே உருவகப்படுத்தப்படுது. சூரியனிலிருந்து அனைத்து கிரகங்களும் அவங்க அதோட ஜியாலஜிக்கலாக நீங்கள் அஸ்ட்ரோனாமிக்கலாக யோசிக்கலனாலும் ஜோதிட ரீதியாக இந்த ஜோதிடத்தில் நம்ம அதை எப்படி கொண்டு போகணுன்னு போது நட்சத்திரங்கள் தான் பேஸ். நட்சத்திரங்களில் இருந்து தான் ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம எடுத்து பார்க்க முடியும். நட்சத்திரத்தை வச்சு தான் அந்த லக்ன புள்ளி, நட்சத்திரம், ஒவ்வொரு கிரகங்கள் இருக்கக்கூடிய சாரம், அதோட பாத வாரியாக, டிகிரி வாரியாக நிறைய விஷயங்கள் அதில் இருக்குது. ஸோ இப்போ நட்சத்திரத்தில் பொதுவாகவே ஒவ்வொரு நட்சத்திரத்தும் ஓரளவுக்கு தோஷமுள்ள நட்சத்திரங்கள் தான். 1-2 விஷயங்கள் நட்சத்திரங்கள் தவிர மற்ற எல்லாமே தோஷமுள்ள நட்சத்திரம் தான். பொதுவாக எல்லாருக்குமே ஜென்ம நட்சத்திரம் நம்ம குருஜி சொன்ன மாதிரி ஒரு டென்ஷன், மனக்கிளேசம் அது மாதிரி தான் கொடுக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா. அந்த ஜென்ம நட்சத்திரம், நம்ம பிறந்த நட்சத்திரம் வரக்கூடிய நாட்கள் கொஞ்சம் ஒரு மாதிரி மனநிலையில் ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடியது தான் நடக்கும். அது எல்லாருக்குமே நடக்கிறது தான். ஸோ அப்போ நட்சத்திரங்களில் நிறைய விஷயங்கள், நட்சத்திரங்கள் 27 நட்சத்திர மண்டலங்கள் எடுத்துக்கிட்டாலும் கூட அதை பார்க்கக்கூடிய பார்வைகள், அதோடைய பாரம்பரிய விதிகள், அதோட விஷயங்கள்லாம் நிறைய இருக்குது. நிறைய மெத்தட் இருந்தாலும் சாரஜோதிடம், கேபி, நட்சத்திர அதிபதிகள், உபகிரகம், அப்புறம் திதி, யோக, கரணம், இப்படி நிறைய விஷயங்கள் இருந்தாலும் எல்லாருமே நட்சத்திரத்தை ஏதோ ஒரு விதத்தில் இயக்கியே தீரணும். எல்லாருமே அவங்கவுங்க நட்சத்திரம், 2வது நட்சத்திரம், 4வது நட்சத்திரம், 6வது நட்சத்திரம், 13வது நட்சத்திரம், இப்படி பார்த்து நம்ம எல்லாமே இயக்குவோம். எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். ஸோ இதெல்லாம் எதுக்குன்னா, நம்மளோட அடுத்த கட்ட நகர்வுக்கும் அடுத்த கட்ட வளர்ச்சிக்கும் நம்ம என்ன செஞ்சால் நல்லா இருப்போங்கிறதுக்கு பார்க்குறதுக்கு தான் இந்த மாதிரி நிறைய சூட்சுமங்கள்லாம் நம்ம முன்னோர்கள் சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காங்க. அதெல்லாம் தான் வாழ்வியல் பரிகாரங்களா, நிறைய தோஷ பரிகாரங்களா, நிறைய விஷயங்களை நம்ம செஞ்சிட்ருக்கோம். நீங்கள் உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சதான் நம்ம மாதம் நம்மளோட கருத்தரங்கு வர உங்கள் அனைவருக்கும் தெரியும். ஆன்லைன் அஸ்ட்ரோடிவி வாழமாக பார்த்துட்ருக்கிற உலகங்கள்லேருந்து பார்த்துட்ருக்க எல்லாருக்குமே தெரியும். அப்போ நட்சத்திரம் தான் பேஸுங்கிற போது, நட்சத்திரத்துக்கு ஒரு தோஷம் இருக்குங்கும்போது அதை முதல்ல என்ன பண்ணணும், எப்படி சரி பண்ணிக்கணும் அப்படிங்கிறதான் இன்றைக்கி பாயிண்ட்டு. ஸோ அப்போ ஒவ்வொரு நட்சத்திரமும் தோஷம் இருக்குதுன்னு சொல்லியாச்சு. ஒவ்வொரு நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய 4 பாதங்களுமே ஒரு விதமான தோஷங்களை செய்யும். இப்போ பொதுவாக உதாரணமாக இப்போ ஒரு அவிட்ட நட்சத்திரம் இருக்குது அப்படின்னா, அவிட்ட நட்சத்திரத்தில் 4 பாதம் இருக்குன்னா அந்த 4 பாதத்தில் முதல் பாதம் என்ன தோஷம், 2ஆம் பாதம் என்ன தோஷம் அப்படின்லாம் இருக்குது. ஸோ அது எல்லாமே முழுநூல்களில் இருந்து அதை எடுத்து அதுக்குன்னு சில முக்கியமான பரிகாரங்கள் முன்னோர்கள் கொடுத்துட்டு போயிருக்காங்க. அதை தான் இன்றைக்கி உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ அந்த வகையில் 27 நட்சத்திரத்துக்கான ஜென்ம நட்சத்திரத்துக்கான தோஷங்கள் என்ன, அது அந்த தோஷங்கள் யாரை சார்ந்தது, யாருக்கு பாதிப்பை கொடுக்கும், ஜாதகம் இருக்கா, அவங்க அம்மாவுக்கா, அப்பாவுக்கா, அது மாதிரி சில விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ அதை எப்படி தீர்த்துக்கலாம், அதுக்கு என்ன மாதிரியான பரிகாரங்கள் பண்ணணும், அதுதான் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம். எல்லாருக்குமே ரொம்ப தேவைப்படக்கூடிய, அத்தியாவசியமாக தெரிஞ்சிக்க வேண்டிய
ஒரு ஒரு பரிகார முறை இது, பரிகார விஷயம் இது. ஸோ எல்லாமே நமக்கு தெரிஞ்ச நட்சத்திரம், நமக்கு தெரிஞ்ச தாரைகள், அப்புறம் வந்து திதி, யோகம், கரணம், முடக்கு, மற்ற விஷயங்கள்லாம் நம்ம செஞ்சிட்டு இருந்தாலும் கூட பேஸுன்னு சொல்லக்கூடிய இந்த நம்ம நட்சத்திரத்துக்கு என்ன தோஷம் இருக்குது, அதை நம்ம என்ன மாதிரி சரி பண்ணிக்கணுங்கிறதான் முதல் ஸ்டெப்பாக நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். ஸோ அப்போ இதை வந்து ஸ்டார்டிங்லேயே தெரிஞ்சுக்கோங்க. என்னென்னா, இப்போ ஒரு ஜாதகத்தில் ஒருத்தருக்கு கல்யாணமே ஆகலை, இல்லை ஒரு சரியான தொழிலே அமையலை அப்படின்னா, நம்ம எப்படி அவங்க ஜாதகத்தை பார்த்துட்டு அவங்களுக்கு எந்த இடம் முடங்கி இருக்குது, அவங்களோட கரணாதிபதி நிலைமை என்ன, யோகாதிபதி எப்படி இருக்கார், அவங்களுக்கு திதி சூரியம் என்ன வேலை செய்யுது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம பார்க்குறோம். குருவோட நிலைமை என்ன, சனி பகவான் நிலைமை என்ன, அதிபதிகள் நிலைமை என்ன, இப்போ கல்யாணம் நடக்கலாம் 7ஆம் அதிபதியோட நிலைமை என்ன, சுக்கிரனோட கலத்திரக்காரன் நிலைமை என்ன, இதெல்லாம் பார்க்குறது மட்டும் இல்லாமல் அந்த குழந்தையோட அந்த பையனுடைய அம்மா அப்பா ஜாதகத்துலேயுமே கூட உங்களுக்கு வந்து சூட்சுமங்கள் சில நேரங்களில் ஒளிஞ்சிருக்கும். ஸோ அதுக்கு தான் முதல்லலாம் முன்னோர்கள்லாம் குடும்பத்தை தான் ஜாதகமாகவே பார்ப்பாங்க, குடும்ப ஜாதகம் தான் பார்ப்பாங்க. ஒவ்வொருத்தங்களுக்கு ஜாதகத்தையும் தனியாக யாரையும் எடுத்து அந்த காலத்திலலாம் பார்க்க மாட்டாங்க. ஒரே நோட்டில் எல்லாருக்கும் ஜாதகம் எழுதி வச்சுருப்பாங்க, பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். முதல் குழந்தை, 2வது குழந்தை, 3வது குழந்தை, அதுக்கப்புறம் 2வது குழந்தை ருதுவானது, அப்படியே எல்லாமே ஒரே நோட்டில் எழுதி வச்சுருப்பாங்க, பார்த்துருப்பீங்க. முன்னாடிலாம் ஒரு ஜாதக நோட்டுனா ஒரு குடும்பத்துக்கு ஒரு நோட்டு தான் இருக்கும். அப்படி எடுத்து பார்க்கும்போது யாருக்கு இப்போ குழந்தைக்கு ஒரு 7.5 சனி இருக்குது அப்படின்னா அப்பா அம்மாவுக்கு எப்படி இருக்குது, அவங்களுடைய பரல்கள், அந்த அஷ்டவர்க்கம், மற்ற விஷயங்கள்லாம் பார்த்து நவாம்ச விஷயங்கள்லாம் கணக்கு போட்டு இப்போ தெளிவாக சொல்லுவாங்க. யாரையும் மேக்ஸிமம் பயமுறுத்தவே மாட்டாங்க. அதிகபட்சம் சிவன் கோயில் விளக்கு போட சொல்லுவாங்க, இல்லைனா பெருமாள் கோயில் போய்ட்டு வர சொல்லுவாங்க, இல்லைனா ராமேஸ்வரம் இது மாதிரி போய்ட்டு வர சொல்லுவாங்க. ரொம்பலாம் பெரிய பரிகாரங்கள்லாம் அந்த காலத்துலலாம் இருந்ததில்லை. என்ன காரணம்னா குடும்ப ஜாதகம் பார்ப்பாங்க. குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லாரோடைய போன வாரம் அப்படி தான் ஒரு ஜாதகம் பார்த்தோம். அவருக்கு நம்ம முடக்கு பரிகாரம், காசி பரிகாரம், மற்ற எல்லாமே சொல்லியாச்சு, எல்லாமே செஞ்சும் ஓரளவுக்கு ஓகே, எல்லாம் நெருங்கி வர மாதிரி இருக்குது. ஆனால் எதுவுமே நடக்கலை. நம்ம லக்ன திருத்தம் 2-3 மாதத்துக்கு முன்னாடி கூட பேசியிருந்தோம். அந்த லக்ன திருத்தம் பண்ணி அதுபடியும் செஞ்சு பார்த்தாச்சு, அப்படியும் நடக்கலை. இப்போ என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பெண்ணோடைய அம்மாவுக்கு 2ஆம் இடத்துல ஒரு தோஷம். அந்த தோஷம் எப்படி வேலை செய்யும் அப்படின்னா, அந்த பெண்ணுடைய கல்யாணத்தை அது நடத்தவே விடாது. பெண்ணுக்கு ஜாதகத்தில் எல்லாமே பார்த்தாச்சு, அவங்களுக்கான பரிகாரம்லாம் பண்ணியாச்சு, 27 வயசாச்சு, இன்னும் திருமணம் ஆகலை, எல்லா விதிகளும் கரெக்டாக இருக்குது. ஆனால் ஏன் கல்யாணம் ஆகலைன்னு பார்த்தா, இந்த குடும்ப ஜாதகம் ஏன் பார்க்கணுங்கிறதுக்காக சொல்கிற விஷயம் இது. ஸோ இப்படி விஷயங்கள் ஒவ்வொருத்தருக்கும் நடக்க வேண்டியதோ, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு லாக் பாயிண்ட்டு நம்ம ஜாதகத்தில் மட்டும் இல்லை, நம்மளோட குழந்தைங்க ஜாதகத்துலேயோ நம்மளுடைய பெற்றோர்கள் ஜாதகத்துலேயோ இருக்கும். ஸோ அதனால தான் அந்த காலத்தில் குடும்பமாக ஜாதகம் பார்ப்பாங்க. நம்ம என்ன பண்ணுறோம், நம்மளுடைய சுய ஜாதகத்தை மட்டும் வச்சுட்டு தான் ஃபுல்லாக ஃபோக்கஸ் பண்ணி அதை பற்றியே பார்த்துட்ருக்கோம். ஸோ அதனால தான் நிறைய நடக்கிறது இல்லைங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அப்படி நிறைய விஷயங்கள் பண்ணியும் நடக்காதவங்க அட்லீஸ்ட் உங்களோட குழந்தைங்க ஜாதகத்துலேயோ இல்லை உங்கள் பெற்றோர்கள் ஜாதகத்துலேயோ இதெல்லாம் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இன்றைக்கி இப்போ இந்த ஜென்ம நட்சத்திரம் அப்படிங்கும்போது ஒவ்வொரு ஜென்ம நட்சத்திரமும் ஒரு தோஷத்தை உள்ளடக்கியது. அப்படிங்கிற பட்சத்தில் அந்த தோஷங்களை நம்ம எப்படி நிவர்த்தி பண்ணிக்கலாம், நமக்கு நாமளே என்ன செஞ்சால் சரியாகும், என்ன செய்யணும் அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. அந்த வகையில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடியது வந்து அஸ்வினி நட்சத்திரத்துக்கு என்ன மாதிரி தோஷம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, முதல் 1ஆம் பாதத்துக்கு மட்டும் தந்தைக்கு கெடுதல், அந்த குழந்தையுடைய தந்தைக்கு கெடுதல் இருக்கும். அது வந்து ஒரு குறிப்பாக ஒரு 3 மாதம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதுக்கப்புறம் ஓரளவுக்கு அந்த குழந்தை அந்த வீட்டில் இருக்கிற வரையிலுமே அந்த தந்தைக்கு ஒரு சின்ன சின்ன கெடுதல் வந்துக்கிட்டே தான் இருக்கும். பொதுவாகவே அஸ்வினி நட்சத்திரம் தாய் வழி கர்மாவை கொண்டதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அப்படி தானே மேடம்? ஸோ வந்து அஸ்வினி நட்சத்திரோட முதல் பாதம் தந்தைக்கு கெடுதல். அதுக்கு என்ன பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொன் காசு தானம், ஒரு காயின் வந்து கோவிலுக்கோ இல்லை யாருக்கோ அவங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கோ இல்லை ஏதோ சம்திங் அவங்களுக்கு வந்து ஏதாவது தானம் கொடுக்கறத ஒரு பழக்கமாக ஏற்படுத்திக்கணும். இப்போ ஏதோ ஒரு தவிர்க்க முடியாத விஷயம், ஏதோ ஒரு பெரிய கொடுமை இல்லை ஏதோ ஒரு கஷ்ட காலம் அப்படின்னா எப்படியாவது கஷ்டப்பட்டாவது ஒரு கிராம், அரை கிராமில் ஏதோ ஒரு 100 மில்லியிலாவது ஒரு காயின் வாங்கி தானம் பண்ணுறது, கோயிலில் குலதெய்வம் கோயிலில் இல்லை யாருக்காவது தானம் கொடுத்தா அவங்க வந்து அந்த அஸ்வினி 1ஆம் பாதத்தில் குழந்தை பிறந்திருந்தால் அந்த குழந்தையோட அப்பா செஞ்சுக்க வேண்டிய பரிகாரம் இது. அதே போல் 2, 3, 4ஆம் பாதங்கள், அந்த 2 அஸ்வினி நட்சத்திரத்தோட 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதத்தோட தோஷம் கொஞ்சமாக குறைவு, ரொம்ப இல்லை, முதல் பாதம் அளவுக்கு இல்லை, ஆனால் கொஞ்சம் குறைவு. ஸோ அவங்க அந்த மாதிரி இருக்கிறவங்க அந்த அஸ்வினி நட்சத்திரத்தில் 2, 3, 4 பாதத்தில் பிறந்தவங்களும் சரி, அஸ்வினி நட்சத்திரத்தில் ஒரு குடும்பத்தில் குழந்தை பிறந்திருந்தாலும் சரி,
1ஆம் பாதமாக இருந்தால் அவங்க அப்பா வந்து இந்த மாதிரி பொன் தானம் அந்த மாதிரி விஷயங்களை ஞாபகம் வச்சுக்கணும். 2, 3, 4 பாதங்களில் இருந்ததுன்னா வஸ்திர தானம். யாருக்காவது நம்ம வீட்டில் வேலை செய்கிறவங்களோ இல்லை இப்போ ரோடு கூட்டுறவங்க இந்த மாதிரி யாராக இருந்தாலும் சரி, யாருக்கெல்லாம் முடியுமோ ஒரு தீபாவளி டைம்லேயோ ஏதோ ஒரு வஸ்திரங்களை வாங்கி தானம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இதை வந்து பார்த்துட்டிங்கனாவே இந்த அஸ்வினி நட்சத்திரத்துக்கான தோஷம் வந்து நிவர்த்தி அடையும். இது ஜென்ம நட்சத்திரத்துக்காங்கள மட்டும். இப்போ ஜென்ம நட்சத்திரத்துக்காரங்கள அவங்கவுங்க பிறந்த நட்சத்திரத்துக்கான விஷயங்கள் மட்டும். சரிங்களா? அடுத்தது பரணி நட்சத்திரம். பரணி நட்சத்திரத்தோட 1ஆம் பாதம் தோஷம் கிடையாது. 2ஆம் பாதம் குடும்பத்துக்கு தோஷம். 3ஆம் பாதம் அந்த பிறந்த குழந்தை இருக்கு இல்லையா, அந்த ஜென்ம ஜாதகர் இருக்காங்களே அவங்களுக்கு தோஷம். 4ஆம் பாதம் தாய்க்கு தோஷம். ஸோ இப்போ இந்த 1ஆம் பாதத்தை தவிர 2, 3, 4 பாதத்தில் யாருக்காவது குழந்தை பிறந்தாலோ இல்லை அவன் நம்மளே பிறந்திருந்தாலோ துர்க்கைக்கு அபிஷேகம் பண்ணுறது தான் அவங்களுக்கு வந்து பரிகாரம். துர்க்கை அம்மனுக்கு அவங்களால முடிஞ்ச அபிஷேகங்களில் கலந்துக்கிறது, என்ன முடியுமோ அதை வாங்கி கொடுத்து பண்ணுறது. நிறைய வசதி வாய்ப்பு இருந்தால் அவங்களே எல்லாம் அனைத்து பொருட்களும் வாங்கி கொடுத்து ஏதோ ராகு காலத்துலேயோ எப்போ துர்க்கைக்கு அபிஷேகம் பண்ணுவாங்களோ, இல்லை இந்த பரணி நட்சத்திரம் ஜென்ம நட்சத்திரத்தோட 2, 3, 4 பாதம் வர காலகட்டத்தில் அபிஷேகம் பண்ணிக்கிறது சிறப்பு. அடுத்தது கார்த்திகை நட்சத்திரம். கிருத்திகையோட 1ஆம் பாதமும் 2ஆம் பாதமும் தோஷம் இல்லை. 3ஆம் பாதமும் 4ஆம் பாதமும் பெற்றோருக்கு தோஷத்தை செய்யும். ஸோ இவங்க இந்த கிருத்திகை நட்சத்திரத்தில் குழந்தை பிறந்திருந்தாலோ இல்லை கிருத்திகை நட்சத்திரக்காரங்கள் 2ஆம் பாதமும் 3ஆம் பாதமும் 4ஆம் பாதமும் இருக்கக்கூடிய நபர்கள் வந்து திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய அக்னி லிங்க வழிபாடு, அதே போல் ஆடு தானம். ஆடு இருக்கும்ல, ஆடு வாங்கி கொடுக்குறது, ஆட்டுக்குட்டி, ஆடு குட்டியோட ஆடு எல்லாம் வாங்கி கொடுப்பாங்கள்ல, இது மாதிரி ஆடு கோயில்களுக்கு ஆடு வாங்கி கொடுக்குறது, இது மாதிரிலாம் வந்து சிறந்த பரிகாரமாக இருக்கும். பொதுவாக கிருத்திகை நட்சத்திரக்காரங்க சுயமாகவே நிறைய தியாகம் பண்ணுவாங்க. நட்சத்திர குணநலங்கள், அவங்களோட அந்த நட்சத்திரத்துக்கான குணாதிசயங்கள், நட்சத்திரத்துக்கான சம்பவங்கள் நிறைய விஷயம் இருக்குது. ஆனால் நம்ம இன்றைக்கி இப்போ பார்க்குறது தோஷங்கள். எஸ்பெஷலி அதை பார்க்குறதுனால நீங்கள் இந்த விஷயத்தை மட்டும் டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அதில் வந்து ரிலீஃப் கிடைக்கும். அடுத்தது ரோகிணி நட்சத்திரம். ரோகிணி நட்சத்திரத்தோட 1ஆம் பாதம் அந்த பிறந்த குழந்தைக்கு தோஷம். 2ஆம் பாதம் தந்தைக்கு தோஷம். 3ஆம் பாதம் தாய்க்கு தோஷம். 4ஆம் பாதமாக இருந்தால் குடும்பத்துக்கே தோஷம். பொதுவாக ரோகிணி தாய் மாமனுக்கு தோஷம். ஸோ இதுக்கு வந்து நிறைய பரிகாரம் இருக்குது. முன்னாடிலாம் வந்து தட்டில் நல்லெண்ணெய் ஊற்றி அதை குழந்தைய முகத்தை பார்க்க சொல்லுவாங்க. அதெல்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தாய் மாமா வந்து அதெல்லாம் பார்த்துருக்கீங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? முதல்ல குழந்தைய நேராக வந்து பார்க்காம அந்த தட்டில் நல்லெண்ணெய் ஊற்றி அதில் முகத்தை பார்க்க சொல்லிலாம் சொல்லுவாங்க. அது ஒரு அருமையான பரிகாரம். தாய் மாமா அப்படி தான் பார்த்துட்டா அவங்களுக்கு தோஷம் அணுகாது, குறைஞ்சபட்ச தோஷத்தோடு சரியாகிக்கும். அப்படி இல்லை அதெல்லாம் அதை பற்றிலாம் ஐடியா இல்லை, அவங்க பாடி போய் பார்த்தாங்கன்னா கண்டிப்பாக வச்சு செய்யும். அதே போல் திருவானைக்காவலில் பிரம்ம தீர்த்தம், அதுக்கு பக்கத்தில் உள்ள பிரம்மலிங்கம், பிரம்ம தீர்த்தம் ஒன்று இருக்குது. இந்திரலிங்கம் ஆப்போசிட்டில் பிரம்ம தீர்த்தம் இருக்கும். அந்த தீர்த்தத்தில் கரையிலேயே வந்து பிரம்மலிங்கம் இருக்கும் திருவானைக்காவல் கோயிலுக்குள்ளே. அங்கே போய் வழிபாடு பண்ணலாம். அதே போல் வெள்ளி தானம் இது பண்ணும்போதும் ரோகிணியோட அந்த அசுப பலன்கள் குறையும். மிருகஸ்ரீடம் நட்சத்திரம் முழுசாக 4 பாதமும் தோஷம் கிடையாது. ஆனாலும் அவங்க வந்து பொதுவாகவே எல்லா நட்சத்திரத்துக்கும் தோஷம் இருக்குதுன்னு சொன்னதுனால அவங்க அந்த மாதிரி தெரியாமல் இருக்கக்கூடிய தோஷத்தை நீக்கிக்கிறதுக்கு பௌர்ணமி விரதம், பௌர்ணமி அன்னைக்கு விரதம் இருந்து அந்த முழு நிலவை பார்த்து அதை கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டாங்கன்னா இந்த மிருகஸ்ரீடம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வாழ்க்கை சுபிட்சமடையும், தோஷங்கள் குறையும். அடுத்து திருவாதிரை நட்சத்திரம். திருவாதிரை நட்சத்திரத்தோட 1, 2, 3 பாதங்கள் தோஷம் இல்லை. 4ஆம் பாதம் மட்டும் தாய்க்கு தோஷம். ஸோ அதுக்கு வந்து பரிகாரம் என்னென்னா விஷ்ணு சகஸ்ரநாமம் அல்லது ருத்ர கவசம்
படிக்கணும். இது படிச்சுட்டு வந்தாங்கன்னா ஓரளவுக்கு அந்த 4ஆம் பாதத்தில் பிறந்தவங்க மட்டும் அவங்களோட தாய்க்கு தோஷம் போகக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க இதை செய்யலாம். இல்லைனா 4ஆம் பாதத்தில் திருவாதிரை 4ஆம் பாதத்தில் ஒரு குழந்தை பிறந்ததுன்னா அந்த தாய் இதை செய்யலாம். ஜென்ரலாக பசு நெய் தானம் அங்கே பொன் தானம் வெள்ளி தானம் சொன்ன மாதிரி பசு நெய் தானம் செய்யும்போது திருவாதிரை நட்சத்திர தோஷங்கள் வந்து படிப்படியாக குறையும். அடுத்தது புனர்பூசத்துக்கு எந்த தோஷம் கிடையாது. ஆனாலும் அவங்க வந்து டெவலப் ஆகிறதுக்கு திருவண்ணாமலையில் உள்ள சூரியலிங்கம் வந்து அந்த சுற்றி வர இடத்துல இருக்கும், பார்த்துருப்பீங்க. சூரியன் பக்கத்துலேயே சந்திரன் இருக்கும். அங்கே போய் வழிபட்டு வர்றது சிறப்பை கொடுக்கும். அடுத்தது பூசம் நட்சத்திரம் 1ஆம் பாதம் தாய் மாமனுக்கு தோஷம். 2ஆம் பாதமும் 3ஆம் பாதமும் பெற்றோருக்கு தோஷம். 4ஆம் பாதம் தோஷம் இல்லை. ஸோ 1ஆம் பாதமும் 2, 3ஆம் பாதத்தில் யாராவது பூசம் நட்சத்திரத்தில் பிறந்திருந்தா, இல்லை யார் வீட்லேயாவது அந்த குழந்தைகள் பிறந்திருந்தா, தட்சிணாமூர்த்தி வழிபாடு, மட்டை தேங்காய் தானம்னு சொல்லுவாங்க. மட்டையோட தேங்காய் கொடுத்தா ஒரு தானம், அதுவும் நல்லது. வசதி வாய்ப்பு இருக்கிறவங்க பசு தானம் செய்யலாம். இல்லைனா அந்த பசு இதெல்லாம் வச்சுருப்பாங்க இல்லையா, ஐடல், அந்த சிலை, காமதேனு சிலைலாம் இருக்கும்ல, அதெல்லாம் வாங்கி கொடுக்கலாம். அது கூட சொல்லுவாங்க, எங்கள் செங்கோட்டையில் அடிக்கடி சொல்லுவாங்க, இந்த மாதிரி வீடு கிரகப்பிரவேசம் பண்ணுறவங்களுக்கெல்லாம் அந்த மாதிரி பசு மாட்டோட அந்த அந்த சிலை வாங்கி கொடுத்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும், நீங்களும் சீக்கிரம் வீடு கட்டுவீங்கன்னு சொல்லுவார். ஸோ அடுத்தது ஆயில்யம் நட்சத்திரம். ஆயில்யம் நட்சத்திரத்தோட முதல் பாதம் தோஷம் இல்லை. 2ஆம் பாதமும் 4ஆம் பாதமும் 2ம் 4ம் தந்தைக்கு தோஷம். 3 தாய்க்கு தோஷம். ஸோ அவங்க தான் நிச்சயமாக ஆயுஷ் ஹோமம் பண்ணணும். அந்த குழந்தை ஆயில்யத்தில் ஒரு குழந்தை பிறந்துருச்சுனாவே எந்த பாதமாக இருந்தாலும் ஆயுஷ் ஹோமம் பண்ணிக்கிறது ரொம்ப சிறப்பு. பொதுவானது ஏழைகளுக்கு வஸ்திர தானம், சரபேஸ்வரர் வழிபாடு, ஸ்தல சயன பெருமாள்னு சொல்லக்கூடிய மகாபலிபுரத்தில் இருக்கக்கூடிய மகாபலிபுரம், ராமேஸ்வரம், இங்கே 2 இடத்துலையுமே இருக்குது. கடலில் இருக்கக்கூடிய கடல் பெருமாள், கடல் கொண்ட பெருமாள், ஸ்தல சயன பெருமாள், அந்த வழிபாடும் சிறப்பை கொடுக்கும். அடுத்தது மகம் நட்சத்திரம். 1ஆம் பாதம் தந்தைக்கு மட்டும் ஒரு 5 மாதத்துக்கு தன நஷ்டம் அப்படின்னு இருக்கும். 5வது வருஷத்துலேருந்து 15வது வயது வரையிலும் கொஞ்சம் பண ரீதியான பிரச்சனைகள் வரும். 2ஆம் பாதமும் 4ஆம் பாதமும் சிறிதளவு தோஷம். 3ஆம் பாதமாக இருந்து அந்த குழந்தை ஆண் குழந்தையாக இருந்தால் தந்தைக்கும், பெண் குழந்தையாக இருந்தால் தாய்க்கும் தோஷம். ஸோ பொதுவாக ஏதாவது தெய்வ ஆராதனைகள், தெய்வ வழிபாடுகளை ரெகுலராக செஞ்சுட்டு இருக்கணும். மக நட்சத்திரத்தில் யார் பிறந்தாலும் சரி, அவங்க குடும்பத்தில் யார் மக நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் வழிபாடுகள் ப்ராப்பராக செஞ்சிட்டே இருக்கணும். சிவன் கோவில், சிவனுக்கு அபிஷேகங்கள், பித்ரு வழிபாடு, திருக்கடையூர் போயிட்டு வர்றது, இதெல்லாமே மக நட்சத்திரத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுக்குள்ளெல்லாம் அவ்வளோ விஷயம் இருக்குது. நம்ம சும்மா சாதாரணமாக திருக்கடையூர்னு சொல்கிறோம், ஆனால் மகம் நட்சத்திரத்துக்கும் திருக்கடையூருக்கும் அவ்வளோ விஷயம், ஒரு சம்மந்தம் இருக்குது. அதனால் நீங்கள் ஜஸ்ட் நோட் பண்ணிக்கோங்க. இது முதல்ல இதை தெரிஞ்சுக்கிட்டு இன்னும் யாரும் பேனிக் ஆகிக்க வேண்டாம். இது எல்லாருக்குமே தோஷம் உண்டு தான். அதை எது சரி பண்ணிக்க முடியுமோ அதை மட்டும் நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டோம்னா கொஞ்சம் தோஷங்கள் குறையிறத நம்மளே பார்க்கலாம். அடுத்த லெவலுக்கு நம்ம இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்கும். அடுத்து பூரம் நட்சத்திரம். 1, 2, 3, 4ஆம் பாதம் 4 பாதம் வரையிலுமே ஒரு சிறிதளவு தோஷம், ரொம்ப கடுமையாக இல்லை, சிறிதளவு தோஷம். சிவ வழிபாடு,
ஆதித்ய ஹிருதயம் படிக்கிறது, இது மட்டுமே போதும் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு. அடுத்தது உத்திரம். இந்த உத்திரம் நட்சத்திரத்தோடைய 1ஆம் பாதத்தில் பிறந்திருந்தால், அவங்க வந்து சிம்ம ராசியில் வருவாங்க. உத்திரம் நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்திருந்தால் தந்தைக்கும், அதாவது ஆண் குழந்தையாக இருந்தால் தந்தை, பெண் குழந்தையாக இருந்தால் தாய்க்கு தோஷம். 2ஆம் பாதம் 3ஆம் பாதம் தோஷம் இல்லை. 4ஆம் பாதமாக இருந்தால் தந்தையின் சகோதரர்களுக்கு தோஷம். தந்தையோட கூட பிறந்தவங்க இருப்பாங்க இல்லையா, அண்ணன் தம்பிங்க, அவங்கக்கிட்ட கன்ஃபார்ம்டாக பிரச்சனைகள் வரும். சித்தப்பா பெரியப்பா கிட்ட அவங்களுக்குமே இருக்கும், அவங்க அப்பாவுக்கும் அந்த பங்காளி தகராறுகள்லாம் வரும். ஸோ தைல எண்ணெய், சந்தனாதி தைலம் கேள்விப்பட்டிருப்பீங்க, அங்கெல்லாம் கிடைக்கும் நாட்டு மருந்து கடையில். அந்த சந்தனாதி தைலம் வாங்கி சுவாமிக்கு கொடுக்கலாம். இல்லைன்னா தைல எண்ணெய்ன்னு கிடைக்கும், அதை வந்து இந்த சாமிக்கு வந்து அபிஷேகம் பண்ணும்போது முதல்ல அந்த தைல காப்பு போடுவாங்க, அது வாங்கி கொடுக்கறது ஒரு மிகச்சிறந்த பரிகாரம். அப்புறம் சூரிய வழிபாடு. அடுத்து அஸ்தம் நட்சத்திரம் 1, 2, 4, 1ஆம் பாதம், 2ஆம் பாதம், 4ஆம் பாதம் தோஷம் இல்லை. 3ஆம் பாதம் மட்டும் தோஷம், அதுவும் ஆண் குழந்தையாக இருந்தால் தந்தைக்கும், பெண் குழந்தையாக இருந்தால் தாய்க்கும் தோஷம். இவங்களுக்கு சூரிய வழிபாடு, பொன் தானம், பொன் காசு. அடுத்த சித்திரை நட்சத்திரம். சித்திரை நட்சத்திரத்தோட 1, 2, 3 தந்தைக்கும் மூத்த சகோதரனுக்கும், அதாவது தந்தைக்கும் அந்த குழந்தையோட மூத்த சகோதரன், தந்தையோட மூத்த சகோதரன் கிடையாது, தந்தைக்கு தோஷம், குழந்தையோட மூத்த சகோதரனுக்கு தோஷம் உண்டோ. 4ஆம் பாதமாக இருந்தால் தாய்க்கு தோஷம். இவங்க வந்து திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய இந்திரலிங்கத்தோட வழிபாடு. வஸ்திர தானம் செய்யணும். அடுத்த சுவாதி நட்சத்திரம். சுவாதி நட்சத்திரத்தோட 1, 2, 3, 4 பாதங்கள் தோஷம் இல்லை. மகாலட்சுமி வழிபாடு அவங்களுக்கு சிறப்பை கொடுக்கும், இருக்கிற கொஞ்ச நஞ்ச தோஷத்தையும் குறைக்கும். விசாகம் 1, 2, 3 தோஷம் இல்லை. விசாகம் 4ஆம் பாதம் தாய்க்கு கடுமையான தோஷம். ஸோ முருகனுக்கு அபிஷேகம் பண்ணுறது, துவரை அல்லது கோதுமை தானம் கொடுக்கறது, இவங்க வந்து கன்ஃபார்ம்டாக விசாகம் 4ஆம் பாதத்தில் பிறந்த அவங்க தாய் வந்து கன்ஃபார்ம்டாக ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அப்படிலாம் கொஞ்சம் தவிர்க்க முடியாத அளவுக்கு பிரச்சனை இருக்குது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிறவங்க மட்டும் செவ்வாய்க்கிழமையோட கிருத்திகையோ இல்லை சஷ்டியோ சேரக்கூடிய நாள், இல்லைன்னா செவ்வாய்க்கிழமையும் கிருத்திகையும் சஷ்டியும் சேர்ந்து வரனால விட்டுறாமல் முருகனுக்கு நல்ல அபிஷேகங்களை பண்ணிங்கன்னா தோஷம் வந்து அப்படியே எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் சரியாகும். செவ்வாய்க்கிழமை, சஷ்டி, கிருத்திகை 3மே சேர்ந்து வரணும், இல்லை ஏதாவது 2ஆவது சேர்ந்து வரணும். 3 சேர்ந்து வரனால கன்ஃபார்ம்டாக மிஸ் பண்ணிடக்கூடாது. 2ஆவது நீங்கள் பார்த்து முருகனுக்கு ஏதாவது அபிஷேகம் பண்ணிட்டு வரும்போது அவங்களோட வாழ்க்கை வந்து தாயோட வாழ்க்கை நல்லாயிருக்கும். அனுஷ நட்சத்திரம் தோஷம் இல்லை. சூரிய வழிபாடு அல்லது வருணலிங்க வழிபாடு அவங்களுக்கு நன்மை கொடுக்கும். அடுத்தது கேட்டை நட்சத்திரம். கேட்டை 1ஆம் பாதமாக இருந்து ஆணாக இருந்தால் மூத்த சகோதரனுக்கு தோஷம், பெண்ணாக இருந்தால் இளைய சகோதரனுக்கு தோஷம். பெண் குழந்தையாக இருந்தால் அவரோட அந்த குழந்தையோட தம்பியை பாதிக்கும், ஆண் குழந்தையாக இருந்தால் அந்த குழந்தையோட அண்ணனை பாதிக்கும், அதுக்கு முன்னாடி பிறந்த குழந்தையை பாதிக்கும். 2ஆம் பாதம் உறவினர்களுக்கு தோஷம். 3ஆம் பாதம் தாய்க்கு தோஷம், பொருளாதாரத்திற்காக கொஞ்சம் சிரமப்பட வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். அதாவது இந்த ஜாதகர் அவங்களோட தாய்க்கு தோஷம் இருக்கும், அந்த ஜாதகருக்கு பொருளாதார ரீதியான பிரச்சனைகள் இருக்கும். 4ஆம் பாதமாக இருக்கிற பட்சத்தில் தாய்க்கு கண்டம், தோஷம் இல்லை கண்டம். இவங்க கன்ஃபார்ம்டாக அந்த பசுதானம் செஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது.
இல்லைன்னா அந்த பசு உருவ தானமாவது கண்டிப்பாக பண்ணணும் 4ஆம் பாதமாக இருந்தால். மற்ற 3 அந்த சகோதரன் இதெல்லாம் சொல்லியிருந்தோம் இல்லையா, அவங்களுக்கு அந்த பொன் தானம், வஸ்திர தானம், இது 2ல் ஏதோ ஒன்று செய்யலாம். 4ஆம் பாதமாக இருக்கிற பட்சத்தில் கண்டிப்பாக பசு தானம் கொடுத்தா தான் அவங்க ஜென்ம விஷயங்களே அந்த அவங்க தாய்க்கு நல்ல விஷயங்கள் நடக்கும். அடுத்து மூல நட்சத்திரம். மூல நட்சத்திரத்தோட 1ஆம் பாதம் ஆணாக இருந்தால் தந்தைக்கும், பெண்ணாக இருக்கும்போது கால்நடைகளுக்கு தோஷம். ஆணாக இருந்தால் தந்தைக்கு தோஷம், பெண்ணாக இருந்தால் கால்நடைகளுக்கு தோஷம், அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய கால்நடைகளுக்கு தோஷம். 2ஆம் பாதம் மூல நட்சத்திரம் 2ஆம் பாதமாக இருந்தால் பெண்ணாக இருந்தால் தோஷம் இல்லை, மூல நட்சத்திர தோஷம் இல்லை. ஆணாக இருந்தால் தாய்க்கு தோஷம். 3ஆம் பாதம் ஆணாக இருந்தால் பொருள் நஷ்டம், பெண் குழந்தையாக இருந்தால் சகோதரருக்கு கண்டம், சகோதரருக்கு கண்டம். 4ஆம் பாதம் பெண் குழந்தையாக இருந்தால் தந்தையோட வம்சத்துக்கே கொஞ்சம் பிரச்சனை. ஆண் குழந்தையாக இருந்தால் தோஷம் இல்லை. ஸோ இவங்களுக்கு என்னென்னா, இவங்க கன்ஃபார்ம்டாக சிவ வழிபாடு, சிவனுக்கு அபிஷேகம், பிரதோஷம் கலந்துக்கிறது, என்ன முடியுமோ அதெல்லாம் செய்யணும். சிவபுராணம் படிக்கணும். டெய்லி அவங்க வீட்டில் சிவபுராணம் படிக்கிற பழக்கத்தை ஏற்படுத்திக்கிட்டே தீரணும். மூலம் நட்சத்திரம் இந்த நான் மேலே சொன்ன இந்த 4 பாதங்களில் நான் முன்னாடி சொன்ன மாதிரி இருக்கிறவங்களுக்கு. அடுத்தது பூரோடம் நட்சத்திரம். பூரோட நட்சத்திரத்தோட 1ஆம் பாதம், 2ஆம் பாதம், 4ஆம் பாதம் தந்தைக்கு தோஷம் ப்ளஸ் குழந்தைக்கும் தோஷம். 3ஆம் பாதமாக இருந்து ஆண் குழந்தையாக இருந்தால் தந்தைக்கும், பெண் குழந்தையாக இருந்தால் தாய்க்கு தோஷம். ஸோ பௌர்ணமி விரதம், சிவ வழிபாடு, இதுதான் அவங்களுக்கு ரொம்ப முக்கியம். உத்திராடம் தோஷமே இல்லை. அது உத்திராடத்தில் மட்டும் ஒரு ஸ்பெஷல் விஷயம் இருக்குது. உத்திராடம் நட்சத்திரமாக இருந்து செவ்வாய்க்கிழமையில் பிறந்திருந்தாங்கன்னா, செவ்வாய்க்கிழமையில் பிறந்து உத்திராட நட்சத்திரமாக பிறந்தால் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் விஷக்கன்னிகா தோஷம் வந்துடும். விஷக்கன்னிகா தோஷம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ரொம்ப கடுமையான தோஷம் விஷக்கன்னிகா தோஷம். அதுக்கு நிறைய ரூல்ஸ் இருக்குது. இது ஒரு ஷார்ட்கட்டு. உத்திராட நட்சத்திரமாக இருந்து செவ்வாய்க்கிழமையில் பிறக்கிற ஆணுக்கும் விஷக்கன்னிகா தோஷம் ஏற்படும். அப்படின்னா என்னாங்கன்னா, அவங்க கல்யாணம் இந்த மாதிரி யாராவது ஒரு லவ் அஃபேர் யாரையாவது பேசுனாங்கன்னாவே அவங்களுக்கு பிரச்சனை வந்துடும். அது தோஷத்தை நிவர்த்தி பண்ணாமல் கல்யாணம் பண்ணால் உயிர் ஆபத்து கன்ஃபார்ம்டாக உண்டு. யாரை கல்யாணம் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு. அவங்க ஜாதகம் நல்லா இல்லாதவங்க தான் வந்து சேருவாங்க. ஸோ அடுத்தது, சப்போஸ் உத்திராடத்தில் இந்த மாதிரி ஒரு நெகட்டிவாக இருக்குது அப்படின்னா, தொடர்ந்து அருகம்புல்லால் விநாயகரை வழிபாடு பண்ணிகிட்டே வரணும். இது ஒரு பழக்கமாகவே ஏற்படுத்திக்கணும். செவ்வாய்க்கிழமையில் இருந்து உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க மறந்துடக்கூடாது. அருகம்புல்லால் விநாயகரை வழிபாடுக்கிட்டே வரணும். ஜென்ரலாக உத்திராட நட்சத்திரக்காரங்க இதை செஞ்சாலும், ஏதாவது ஒரு நல்ல விஷயங்கள் ஆரம்பிக்கும் போதோ, ஏதோ ஒரு காரியத்துக்காக நம்ம வெயிட் பண்ணிகிட்டு இருக்கும்போதோ இந்த மாதிரி வழிபாடுகள் பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு நன்மைகள் நடக்கும். அடுத்து திருவோணம் நட்சத்திரம் தோஷம் இல்லை. லக்ஷ்மி நாராயணர் வழிபாடு, ஏகாதசி விரதம், இது நன்மை தரும். அடுத்தது அவிட்டம் நட்சத்திரம். அவிட்டம் நட்சத்திரம் தோஷம் இல்லை. அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்து ஒரு நல்ல அடுத்த லெவலுக்கு வளர முடியாத ஏதாவது ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னா, அவங்க பித்ரு வழிபாடுகள், பித்ரு காரியங்களை முறையாக செய்யணும். ஒரு குடும்பத்தில் அவிட்டம் நட்சத்திரத்தில் ஒரு குழந்தை பிறக்குதுனாவே அவங்க முன்னோர்களுக்கு ப்ராப்பராக பித்ரு காரியங்கள் செஞ்சிருக்க மாட்டாங்க அப்படிங்கிறது கன்ஃபார்ம்டாக தெரியும். இப்போ யாரெல்லாம் அவிட்ட நட்சத்திரத்தில் ஒரு வீட்டில் இருக்காங்கன்னோ அவங்க கன்ஃபார்ம்டாக பித்ரு காரியங்களை இனிமேலாவது ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. எனக்கு தெரியாது, எப்போ இருந்தாங்கன்னு தெரியாது, அவங்க நட்சத்திரம் தெரியாது, திதி தெரியாதுன்னெலாம் யோசிக்காமல் முடிஞ்ச அளவுக்கு நம்ம அதனால தான் நம்ம ஜாதகம் பார்க்கும்போது திருவள்ளம் சொல்கிறோம் இல்லையா, திருவள்ளத்துக்கு கூட்டிகிட்டு போகிறோம். நம்ம சஸ்டிக் டூரிசம் மூலமாக திருவள்ளம் போகிறோம் இல்லையா, அவங்க எல்லாமே இந்த மாதிரி ஒரு பித்திருக்காரியங்கள் செய்யலை, ஒரு துர்மரணங்கள் இறந்துட்டுருக்காங்க, இல்லைனா ஒரு அடைப்பு நட்சத்திரத்தில் இறந்துருக்காங்க ஒரு குடும்பத்தில் அப்படின்னா, அதுக்கான ஸ்பெசிஃபிக்கான பரிகாரங்கள் வந்து நம்ம அவங்களை கூட்டு போய் திருவள்ளத்தில் செஞ்சு கொடுத்துட்ருக்கோம். அந்த வகையில்
யாருக்காவது அவிட்ட நட்சத்திரத்தில் ஒரு குழந்தை பிறந்திருந்தாலோ இல்லை அந்த குடும்பத்தில் அவிட்ட நட்சத்திரம் இருந்தாலோ இல்லை அவிட்ட நட்சத்திரத்திலிருந்து ஒரு கிரகம் திசை நடத்தினாலும் சரி, பித்திரு காரியங்களை அவங்க வந்து இனிமேலாவது ஸ்டார்ட் பண்ணிடுங்க. நீங்கள் இருக்கிற இடத்துல இருந்தே பக்கத்தில் எங்கே பண்ண முடியுமோ பண்ணுங்கள். எஸ்பெஷலி திருவள்ளம் போய் பண்ணுறது மிக சிறந்த சிறப்பை கொடுக்கும். அடுத்து சதயம் நட்சத்திரம், தோஷம் இல்லை, சிவ வழிபாடு நன்மை தரும். பூரட்டாதி 1ஆம் பாதம் 2ஆம் பாதம் 3ஆம் பாதம் தோஷம் இல்லை, 4ஆம் பாதம் மட்டும் தாய்க்கு தோஷம். ஸோ இவங்க வந்து பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க டெவலப் பண்ணிக்கிறதுக்கும் சரி, இந்த பூரட்டாதி நட்சத்திரத்தில் நின்று ஒரு திசை நடத்து ஒரு பெரிய திசை நடக்கிற சுச்சுவேஷனில் ஏதாவது அடிஷ்னலாக டெவலப்மெண்ட் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாருமே சுமங்கலி பூஜை பண்ணுறது ரொம்ப சிறப்பை தரும். பொன்தானமும் கூட. அடுத்த உத்திரட்டாதி நட்சத்திரம், உத்திரட்டாதி நட்சத்திரம் தோஷம் இல்லை. காமதேனு, அதாவது பசு மாடு, அதுக்கு பூஜை பூஜைலாம் பண்ணுவாங்களா, அந்த பூஜை நடக்கிற இடங்கள் இல்லை அவங்களே வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை அவங்க பசு மாடும் கண்ணும் வீட்டுக்கு வரவழைச்சி பூஜை பண்ணிக்கிறது ரொம்ப சூப்பராக டெவலப் பண்ணலாம். அடுத்த ரேவதி நட்சத்திரம், ரேவதி நட்சத்திரம் 1, 2, 3, 4 எல்லா பாதமும் தோஷம். அப்போ இந்த ரேவதி நட்சத்திரக்காரங்க டெவலப் பண்ணிக்கிறதுக்கு என்ன பண்ணணுன்னா பசு நெய் தானம். அப்போ இனிமேல் பொருளாளர் அடுத்த மாதத்துலேருந்து ஜிஆர்பி நெய்யோடு இங்கே வருவார். பசு நெய் கன்ஃபார்ம்டாக வாங்கி கொடுப்பாரு, இல்லைன்னா கோயில் கொடுத்துட்டு வந்துடுவார். பசு நெய் தானம் ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கு மிகச்சிறந்த தோஷ நிவர்த்தியாக இருக்கும். ஸோ இந்த ஜென்ம நட்சத்திரங்களை இந்த 27 நட்சத்திரத்துக்கும் சொல்லியிருக்கான். ஸோ அவங்கவுங்க அந்தந்த ஜென்ம நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய தெரிஞ்சு தெரியாமல் இருக்கக்கூடிய இந்த தோஷங்களையும் சாபங்களையும் நீக்கிக்கிறதுக்கான முக்கியமான ஒரு பரிகாரங்களை தான் அதை சொல்லியிருக்கோம். ஸோ பொதுவாக ஜென்ம நட்சத்திரத்தில் செய்யக்கூடியது செய்யக்கூடாதுன்னெலாம் உங்களுக்கு தெரியும் இல்லையா? உபநயனம், இந்த மாதிரி நல்ல நல்ல விஷயங்கள், உபநயனம், பட்டாபிஷேகம், யாகம், நிலம் வாங்கிறது, இது மாதிரி விஷயங்கள்லாம் ஜென்ம நட்சத்திரத்தில் செய்யலாம். செய்யவே கூடாதது இந்த வளைகாப்பு. முக்கியமாக ஜென்ம நட்சத்திரத்தில் ஷேவ் பண்ணக்கூடாது ஆண்கள். அதை நல்லா பார்த்துக்கோங்க. முடி வெட்டக்கூடாது, ஷேவ் பண்ணக்கூடாது. பெண்கள் வந்து தலைக்கு எண்ணெய் தேய்ச்சி குளிக்கக்கூடாது. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம ரொம்ப சாதாரணமாக நினச்சிக்குவோம். நகம் வெட்டுறது, டை அடிக்கிறது, அழகுபடுத்திக்கிறது, அதெல்லாம் வந்து ஜென்ம நட்சத்திரத்தில் பண்ணிங்கன்னா பிரச்சனைகள், தோஷம் வீரியமாகும். அதே போல் மருந்து எடுத்துக்கவும் கூடாது, அதாவது புதுசாக ஆரம்பிக்கக்கூடாது. இதெல்லாம் ஜென்ம நட்சத்திரத்தில் செய்யக்கூடாது. ஜென்ம நட்சத்திரத்தில் செய்யக்கூடிய விஷயங்கள் நிறைய இருக்குது. செய்யக்கூடிய, அதாவது அதை விட அதிகமாக இருக்குது. அதிலெல்லாம் ரொம்ப குறிப்பானது இந்த ஷேவ் பண்ணுறது, இந்த மாதிரி முடி வெட்டுறது, டை போடுறது, இது மாதிரி விஷயம். ஆண்களும் பெண்கள் வந்து தலைக்கு எண்ணெய் வச்சு குளிக்கிறது. எண்ணெய் வைக்கிறது பிரச்சனை இல்லை, எண்ணெய் வச்சு தலையோட எண்ணெய் வச்சு குளிப்பாங்க இல்லையா? இந்த மாதிரி விஷயங்கள் வந்து ரொம்ப ரொம்ப நெகட்டிவாக கொடுக்கும். ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயம். இப்போ இந்த ஜென்ம நட்சத்திர விஷயங்கள் சீரீஸில் இந்த தோஷங்களை பற்றி நம்ம சொல்லும்போது, இது ஒரு குழந்தை பிறந்திருந்தால் மட்டும் நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் கூட, ஒரு மகா திசை நடக்கும்போது எந்த நட்சத்திரத்தில் இருக்கோ அந்த நட்சத்திரத்துக்கு குறிப்பிட்ட தோஷத்துக்கான அந்த பரிகாரங்களை செஞ்சுக்கிறதும் கூட பலனளிக்கும். நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த குடும்ப தோஷம், குடும்ப ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னு நான் சொல்கிறது காரணமே இதுதான். குடும்பத்தில் 4 பேர் 4 நட்சத்திரத்தில் இருப்பாங்க, 4 தோஷம் இருக்கும். அவங்களுக்கு ஒரே தலைவாசல் இருக்கும். இது பிரச்சனைகள்லாம் வரும் இல்லையா? குடும்ப தலைவருக்கு தலைவாசல் பார்க்கணும், மற்றவங்க இது மாதிரிலாம் இப்போ வாஸ்துவில் நிறைய ரூல்ஸ் இருக்குல்ல. இது எல்லாமே இந்த இடத்துல எங்கேயாவது ஒரு இடத்துல நமக்கு என்னன்னே தெரியாமல், எதனாலனே புரியாமல் நிறைய பிரச்சனைகள் வந்து நடந்துகிட்ருக்கும். ஸோ இதுக்கெல்லாமே ஒரு ரிலீஃப் பாயிண்ட் மாதிரி என்னன்றதை முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு இது ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக இருக்கும். அதனால் ஜென்ம நட்சத்திரம். ஸோ அதனால தான் ஜென்ம நட்சத்திரத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம். ஜென்ம நட்சத்திரம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதில் வரக்கூடிய இந்த தோஷங்களை உங்களால் முடிஞ்ச விதத்தில் அதை குறைச்சிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஸோ ஓகே, இப்போ இந்த ஜென்ம நட்சத்திரம் சொன்னல, அதில் இன்னொரு முக்கியமான பாயிண்ட் ஆட் பண்ணோம். இப்போ ஜென்ம நட்சத்திரத்தில் ஒரு வீட்டில் 4 பேர் இருக்காங்க, குடும்ப ஜாதகம் பார்க்கணுன்னு சொன்னோம். 4 பேர் இருக்கும்போது 4 பேர்த்துக்கும் தாராபலன் செட் ஆகவே ஆகாது. சில வீடுகளில் பார்த்துருப்பீங்க. இப்போ நம்ம இங்கே சொன்ன மாதிரி இப்போ வந்து அஸ்வினி 1ஆம் பாதத்தில் பிறந்திருக்கு, தாய்க்கு இப்போ தந்தைக்கு கஷ்டம் அப்படின்னா, இப்போ தந்தையோடையே இருக்கக்கூடாதுங்கிற கணக்கு இல்லை.
அப்போ தந்தையும் நல்லா இருக்கணும், அந்த குழந்தையால் தந்தைக்கும் தந்தையால் குழந்தைக்கும் எதுவும் பிரச்சனை வந்துடக்கூடாதுங்கிறதுக்கு தான் நம்ம இந்த பரிகாரங்கள் சொல்கிறோம். ஸோ அதே போல் தான் இந்த தாராபலன்லையும் பிரச்சனைகள் வரும். இப்போ நமக்கு ஒரு விபத்து தரையில் நம்ம குழந்தை பிறந்துருச்சு, இல்லை நம்ம மனைவியே அதில் மாதிரி அமைஞ்சிட்டாங்க. அப்படிங்கும்போது தாராபலன்களை வச்சு நம்ம அதை குழப்பிக்கிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரியான பிரச்சனைகள் பண்ணாமல், அந்த தாராபலனுக்குரிய அந்த 3வது நட்சத்திரம் இருக்குதுன்னா, அந்த 3வது நட்சத்திரத்தில் நம்ம குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னா, அந்த 3வது நட்சத்திரத்துக்கான இந்த தோஷங்கள் நான் சொன்ன இந்த தோஷத்தோட விஷயங்களை செஞ்சு பாருங்கள். அதுவுமே ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படும். புரியுதா? பாயிண்ட் புரியுதா உங்களுக்கு? ஸோ இந்த மாதிரி தோஷங்கள் தான் நம்மளை பின்ன இழுத்துட்டு வரும். யோகங்கள் எல்லாருக்குமே இருக்கும், நிறைய விஷயங்கள் இருக்கும். ஆனாலும் யோகங்கள் அந்தந்த தசாபுத்தி காலகட்டத்தில் மட்டும்தான் செயல்படும். ஆனால் தோஷம் கூடவே தான் இருக்கும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு அந்த பரிகாரங்களை நம்ம செய்ய வேண்டிய அந்த வழிபாடுகளை தொடர்ச்சியாக நம்ம ஃபாலோ பண்ணிட்டு, இன்றைக்கி ஒரு நாள் ப்ரோக்ராம் மாதிரி, ஒரு நாள் பரிகாரம் மாதிரி இல்லாமல் லைஃப் டைம் இப்போ நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு இப்போ நெய் தானம் சொன்னோன்னா டெய்லி நெய்யோடு தான் இருக்கணும்னு இல்லை. நம்மளால் முடிஞ்ச போகிற கோயிலுக்கு போகிறோன்னா ஒரு நெய் ஒரு பாட்டில் வாங்கி கொடுக்குறோம், ஏதோ ஒரு அன்னதானத்துக்கு போகிறோன்னா ஒரு நெய் வாங்கி கொடுக்கலாம், ஒரு யாகத்துக்கு போகிறோன்னா ஒரு நெய் வாங்கி கொடுக்கலாம். இந்த மாதிரி என்ன நம்மளால் செய்ய முடியுமோ அது மாதிரி விஷயங்களை நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கிற போது இந்த ஜென்ம நட்சத்திரத்துக்கான பாதிப்புகளும் நம்ம குடும்பத்தில் இருக்கக்கூடிய மற்ற நபர்களுடைய ஜென்ம நட்சத்திர பாதிப்புகளோட தீமைகளையும் கன்ஃபார்ம்டாக குறைச்சிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ரெகுலராக நிறைய முக்கியமான ஜோதிட தகவல் கொடுத்துட்ருக்குறோம். நம்ம இதுக்கு நீங்கள் தொடர்ச்சியாக வந்துட்டுருக்கீங்க. இதே போல் ஒவ்வொருவரும் மாதம் எங்கள் நிர்வாகிகள் அனைவரோடைய பேச்சையும் கேட்டு அதோட விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு எங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும் உங்களை அனைவரையும் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். ஸோ இந்த வாய்ப்பை எனக்கு எடுத்த ஜோதிட பிரபஞ்ச குழு நிர்வாகிகள் அனைவருக்கும் இந்த நேரத்தில் நன்றிகளும், ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி நிர்வாகிகள் அனைவருக்கும் இந்த நேரத்தில் நன்றிகளையும் தெரிவித்துக்கொண்டு, அஸ்வினி ஜோதிடம் தாந்திரிக மாந்திரிக நட்சத்திர பரிகாரம், அஸ்ட்ரோ நந்தகுமார், டேரட் ரீடர் 9364111122 93 64 16 11 22. அனைவருக்கும் நன்றி. திரு நீலகண்டம். மிக்க நன்றி. பொதுவாக எல்லாத்துக்குமே நட்சத்திரம் அப்படிங்கிற விஷயம் எல்லாத்துக்குமே தெரியும். ஜென்ம நட்சத்திரம்னா நம்ம நட்சத்திரத்துக்கு பல்வேறு விதமான பலன்கள் சொல்லிகிட்டு இருக்கோம், பரிகாரம் சொல்கிறோம். ஆனால் ஒரு நட்சத்திரத்தில் ஒரு குழந்தை பிறக்கும்போது என்னென்ன தோஷங்களை உருவாக்கி கொண்டு வருது, நம்ம பிரபஞ்சத்தில் நம்ம அந்த கரு உருவாகும் போது என்னென்ன கர்ம வினைகளை கொண்டு பிறக்கிறோம் அப்படிங்கிறது தெளிவாக நல்ல ஒரு உண்மையான விஷயங்களாக சொன்னார். அவர் சொன்னார் இல்லையா, இப்போ ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கு இப்போ ரோகிணியில் 4 பாதம், 4ஆம் பாதம் கண்ட தோஷம், ரொம்ப கண்டாந்தர தோஷத்தை விட கொடுக்கக்கூடியது. அதே மாதிரி ரேவதியில் 4ஆம் பாதம் கண்டாந்தர தோஷம், அஸ்வினி 1ஆம் பாதம் கண்டாந்தர தோஷம்னு சொல்லுவோம். இப்போ அவிட்டமில் ஒரு குழந்தை பிறந்தாவே சொல்லுவாங்க, அவிட்டத்தில் பிறந்தால் தவிட்டு பானையெல்லாம் தங்கும்பாங்க. ஆனால் அவிட்டம்ங்கிறது பெரிய கர்மா. அவிட்டம்ங்கிறது கண்டிப்பாக அந்த குடும்பத்தில் பாருங்கள் தொடர்ந்து வாரிசுகள் இல்லாமல் போகும். நிறைய பசங்க இருந்தாங்கன்னா 4 பசங்க 5 பசங்க இருந்தால் கூட திருமணம் ஆகாமல் இருக்கும். அடுத்த சந்ததியினருக்கு பித்ரு கர்மாவை செய்ய வாரிசு இல்லாமல் போகும். இப்போ நம்ம நிறைய நட்சத்திரத்துக்கு தோஷம் சொல்லாமல் இருப்பார், ஆனால் நம்ம கர்ம வினையில் படிச்சிருப்போம். ஸோ நமக்கு இந்த நட்சத்திர தோஷங்களை எளிமையாக, ஜென்ம நட்சத்திர தோஷத்துக்கு எளிமையான விஷயங்கள் என்ன தோஷமோ அதுக்கு பரிகாரங்கள் கொடுத்துருக்காரு. அவருக்கு ஒரு பலத்த கரகோஷம் பாராட்ட தெரிவிப்போம். நம்ம தலைவர் பொன்னாடை போற்றி சிறப்பிப்பார். நன்றி.